அப்பா வாயிலாக சினிமாவுக்கு வந்து 30 ஆண்டுகள் சினிமா புகழினால ஆரம்பிச்சீங்க. இது என்ன உங்களுக்கு பேக்கேஜ் மத்தவங்க பேசுற மாதிரி நீங்க பேசாதீங்க. என்ன நானோ நெல்சனோ ஒழுங்கா ஒரு நிகழ்ச்சியை நடத்தல, ஒழுங்கா வேலை பார்க்கலனா அடுத்த மாதம் உங்களுக்கு இந்த வேலை இருக்குமா? இருக்காது. வெளியே அனுப்பிடுவாங்க. ஒரு அரசு ஒரு இப்போ நீங்க சினிமான்னு சொல்றீங்க, என்னதான் உங்க அப்பா அழைச்சிட்டு வந்திருக்கலாம், அவருக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்திருக்கலாம். இங்க மக்கள் மத்தியில அவருடைய உழைப்போ நடிப்போ இல்ல மக்கள் மத்தியில அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா அடுத்தடுத்த படங்கள் ஓடி இருக்குமா? இவ்வளவு பெரு வணிகம் அவரை சுத்தி சுழன்று இருக்குமா? திருவிழா அவர் நடத்தி இருக்கலாங்க. திருவிழாவா இன்னைக்கு மாறி இருக்கிறது விஜய் அவர்களுடைய கடின உழைப்பால அவர் கடந்து வந்த அந்த பாதையில. ஆனா ஒரு அரசியலாக எம்எல்ஏ ஆக முடியும், நீங்க முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆகிவிட முடியுமா? எப்படி அப்பா மூலமாக இருக்க வேண்டியது அவருடைய உழைப்பால. சினிமாவில அவருடைய உழைப்பின் மூலமாக மேல வந்த ஒரு இடத்திற்கும் வாரிசின் அடிப்படையிலேயே அடுத்தடுத்த இடங்களுக்கு, அதாவது அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர், இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் நடந்தது அப்படின்றத மக்கள் பாக்குறாங்க. நெல்சன், உங்கள் தாத்தா உங்க அப்பா இந்த பலம் இல்லாம நீங்க களத்துல என்ன வர முடியுமா?